கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நிறைய உங்கள் குடும்பத்தில் நடப்பதாகன்னு ஆசீர்வதிக்கிறேன். அதில் இருக்க தடைகளை ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக இந்த காலை வேளையில் உடைச்சி வழிகளை திறந்து விடுறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை அப்படின்றது தகுதி இல்லாத ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு பாலமாய் செயல்படுகிற ஒரு ஆயுதம். ஸோ இந்த கிருபை இல்லைன்னா நம்மால் வாழ முடியாது. கிருபை இல்லைன்னா நம்மால் எதையும் செய்ய முடியாது. நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னா இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. சவுலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்ட பொழுது அவன் செத்துட்டான், உங்களுக்கு தெரியும். அப்படின்னா கிருபை உன் வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்டுருச்சுன்னா மரணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு மரண கட்டுக்களை போராடி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்திய கிருபையுடன் இறங்குவாராக என்ற மங்கள வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதித்து மரணக்கட்டிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாராக. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் மரணத்தின் விளிம்பில் இருக்கலாம், கேன்சரில் இருக்கலாம், லிவர் ஃபெயிலியரில் இருக்கலாம், லங்ஸ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம். ஏதோ ஒரு கேன்சர் வியாதி எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும், அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ ஹஸ்பண்டோ மனைவியோ பிள்ளையோ பேரனோ பேத்தியோ யாராக இருந்தாலும் இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தையை நீங்கள் பார்க்கிறபடியினால கேட்கிறபடியினால நித்திய கிருபையுடன் அவர் உங்களுக்கு இறங்குவாராக என்ற வசனத்தின்படி அவர்களை உங்கள் வீட்டில் வியாதி படுக்கையின் உச்சக்கட்டத்தில் கிடக்கிறவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. அது மட்டும் இல்லை, இந்த கிருபை தான் சில நேரங்களில் தகுதி இல்லாத பிள்ளை செல்வத்தை நமக்கு வாங்கி தரும், தகுதி இல்லாத வாழ்க்கை துணையை வாங்கி தரும். அன்னைக்கு கிருபை பெற்றவளை வாழ்க்கைன்னு மரியாளை தேவதூதன் வாழ்த்தும் பொழுது தான் அந்த இயேசுநாதர் என்கிற பெரிய உலக இரட்சகர் அவளுடைய கற்பத்தில் பிறக்க அது அவளை தகுதிப்படுத்தினது. இந்த கிருபை இன்னைக்கு குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை பேஸ் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வாதமான பிள்ளையை தருவாராக. கிருபையை பேஸ் பண்ணி தாளந்து திறமை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் தருவாராக. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்ற வசனத்தின்படி இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க, இயேசுவை நம்புங்க. இயேசு கண்டிப்பாக உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவர் வாழ வைக்கிற தேவன், அழிக்கிற தேவன் அல்ல, உன்னை வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல, உன்னுடைய வேதனையை அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஸோ விசுவாசத்தோடு காத்திருங்க. எதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னீங்களோ கிருபையை பேஸ் பண்ணி கர்த்தரதை தருவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். ஜான்சி ஃப்ரம் நாகர்கோயில். என்னுடைய மகனும் மருமகளும் கத்தார் நாட்டில் சமாதானம் இல்லாமல் பல பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வந்தனர். மகனிடமிருந்து எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பு எனக்கு நெஞ்செல்லாம் பதறும்படியான செய்தியாய் இருந்தது. மகன் தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் செய்ய போகிறேன் என்று சொன்னார். நான் உடனே சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பி அவர்களுக்குள் இருக்கும் பிரிவினையின் எண்ணங்களை மாற்றி சமாதானத்துடன் இணைந்து வாழ ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து பதில் அனுப்பினார். அந்த ஜெபத்திற்கு பிறகு டைவர்ஸ் செய்யும் எண்ணம் மாறி அவர்கள் சமாதானத்துடன் வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கிருபையை பேஸ் பண்ணி உங்கள் குடும்பத்திலேயும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். அன்பான ஆண்டவரே மக்கள், இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு உங்களை நம்பி இருக்கிறபடினால காலையிலேயே மங்கள வார்த்தையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, இந்த வார்த்தையை நம்புகிறாங்க, மங்கள வார்த்தையை நம்புகிறாங்க, உங்களை நம்புகிறாங்க. எனவே இவர்கள் அத்தனை பேரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இவர்களுக்குள் காணப்படுகிற கொள்ளை நோய்கள் கிருபையாய் குணமாக்கப்படட்டும்.
இவர்கள் சொந்த பந்தத்தில் யார் மரணத்தோட போராடி கொண்டிருந்தாலும் நித்திய கிருபையுடன் அவர்களுக்கு இறங்கி மரணக்கட்டுகளை அறுத்து வாழ வைக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபையை பேஸ் பண்ணி பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை தாரும். கிருபையை பேஸ் பண்ணி அரசு வேலையை தாரும். கிருபையை பேஸ் பண்ணி அயல் தேசத்திற்கான வழிகளை திறந்து தாரும். கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு நீதி செய்வீராக. எனவே இன்றைக்கும் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு கிருபை அவர்களை சூழ்ந்து அற்புதங்களை செய்யும்படி பாதுகாக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நினைத்தருளும். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று 2 நாளாகவும் 1:12 சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.